ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நேச்சுரல் வுட் பாலிஷ் ஒர்க். நாம் இப்போ இந்த வீடியோவில் PU சீலர் செகண்ட் கோட் எப்படி மிக்ஸ் பண்ணுறது, அது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா உள்மட்டெல்லாம் எப்படி க்ளீன் பண்ணிட்டு ஃபஸ்ட் கோட் அடித்து போய்ட்டு எப்படி க்ளீன் பண்ணிட்டு எப்படி ஸ்டாண்டிங் பண்ணலான்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் செகண்ட் கோடு எப்படி மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம செகண்ட் கோடை அடிக்கிறதுக்கு முன்னாடி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். அது போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க எப்படி க்ளீன் பண்ணுறது ஸ்டாண்டிங் பண்ணுறதுன்னு. இப்போ என்ன பண்ண போனால் செகண்ட் கோடை அடிக்கிறதுக்கு மிக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம ஒரு சைடு 750 ml அடிக்க போகிறோம். அதுக்கு 1 லிட்டர் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். முதல்ல ஆர்டினர் ஓப்பன் பண்ணிக்கங்க. எப்பவுமே ஆர்டினர் ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கங்க. ஏன்னா ஆர்டினர் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ட்ரை ஆகாது, மொத்தமாக க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். லேபரும் வேஸ்ட்டு, மெட்டீரியலையும் வேஸ்ட்டு. அதனால் முதல்ல ஆர்டினர் ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் PU தின்னர் 200 ml நம்ம உள்ளே வச்சு அடிக்கிற மாதிரி இருந்தால் 300 ml கூட மிக்ஸ் பண்ணலாம். ஓப்பன் ஏரியாவில் அடிக்கிறதுனால நம்ம 200 ml தான் மிக்ஸ் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா 800 ml மெட்டீரியல், 200 ml ஆர்டினர் வரும், 200 ml PU தின்னர். இது மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்கள், இது மாதிரி நம்ம ஓப்பன் ஏரியாவில் வச்சு அடிக்கிறதுனால காற்றடிக்கிறதுனால நமக்கு மெட்டீரியல் அலைன்மெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் தின்னர் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறோம். நம்ம இது மாதிரி டிசைன் டோர் அடிக்கிறதுனால 4 சைடு அடிக்கணும். 4 சைடு நம்ம அப்ளை பண்ணும்போது தான் இந்த கார்விங் டிசைன்லாம் க்ளீனாக மெட்டீரியல் 4 சைடு ஈவனாக மெட்டீரியல் அப்ளை ஆகும். நம்ம 4 சைடு அடிக்கிறதுக்கு எவ்வளோ மெட்டீரியல் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 750 ml மெட்டீரியல் நமக்கு தேவைப்படும். இதே பிளைன் ஏரியாவாக இருந்தால் இப்போ அடிக்கிறார் பார்த்தீங்களா, அதே மாதிரி ஆப்போசிட் மாற்றி அடிக்கலாம். ஏன்னா பிளைன் ஏரியாலாம் பிரச்சனை இல்லை, குறுக்கு அடிக்கணும் அவசியம் இல்லை. இது மாதிரி டிசைன் இருக்கிறது ஏன் குறுக்கு அடிக்கிறதுனா அந்த டிராவிங்லாம் அந்த சைடு அந்த ஏரியா பக்கம் படணும். நம்ம நீட்டாக அடிக்கும் போது நமக்கு இவர் அடிக்கிறார் பார்த்தீங்களா, அந்த பக்கம் படாது லைட்டாக. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இது மாதிரி அடிக்கணும். டிசைன் காவிங் மட்டும் நீங்கள் 4 சைடு அடிங்க. ப்ளைன் ஏரியாவாக இருந்தால் நீங்கள் 2 சைடு அடித்தா போதும். இது மாதிரி குறுக்கு அடிக்கணும் இல்லை, 2 சைடு அடிச்சிட்டாரு. இது மாதிரி 3rd சைடு மெட்டீரியல் நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணி 750 ml அடிக்கிறோம். இது மாதிரி 4 சைடு அப்ளை பண்ணிக்கங்க. இது PU சீலர் செகண்ட் கோட் தான் அடிக்கிறோம், இப்போ பாலிஷ் அடிக்கலை. அடுத்த வீடியோவில் என்ன வரும்னா இது தேய்ச்சிட்டு ஸ்டைனர் அப்ளை பண்ணுவோம். ஸ்டைனர் அப்ளை பண்ணிவிட்டு பாலிஷ் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு எதனா டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குற உங்கள் வீட்டுக்கும் இது மாதிரி பாலிஷ் பண்ணோம், இல்லை உங்கள் தெரிஞ்ச வீட்டுக்கும் பாலிஷ் பண்ணால் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, கான்டாக்ட் பண்ணுங்கள். வீடு தேடி பண்ணி தருவோம். தேங்க்யூ.